Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இன்னும் சில நாட்கள்ல மகா கந்த சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிக்க போகுது. நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் சஷ்டி விரதம் வந்து வச்சிருப்பீங்க, வைக்கணும்னு பிளான் பண்ணிருப்பீங்க. என்னைக்கு மகா கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குதுனா அக்டோபர் 22ஆம் தேதி ஆரம்பிக்குது. 22ஆம் தேதி ஆரம்பிச்சு 27ஆம் தேதி 6 நாள் சஷ்டி விரதம் முடியுது. சிலர் இன்னும் ஒரு நாள் மறுநாள் சேர்த்து அக்டோபர் 28 மொத்தம் 7 நாளுக்கும் விரதம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விரதம் இருக்கிறவங்களுக்கு லாங் டைம், அதாவது 6-7 நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்து வரும். முக்கியமாக சொல்லணும்னா புதுசாக இருக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு நிறைய டவுட் வரும். இந்த வீடியோவில் அதிகப்படியாக கமெண்ட்டில் வந்து ஒரு 12 கொஸ்டின் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கொஸ்டின்னு சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு இருக்க டவுட் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 1 வந்து சஷ்டி விரதம் இருக்கும்போது தூங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி டீ காஃபி வந்து குடிக்கலாமா சிஸ்டர், நான் இப்போ வந்து ஒரு வேளைக்கான ஃபுட் எடுக்கிறேன், நான் டீ காஃபி குடிக்கலாமா, அதுக்கு ஆன்சர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்கும்போது இந்த 7 நாட்களில் வந்து நான் செருப்பு வந்து போட்டுக்கலாமா, நிறைய பேர் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சஷ்டி விரதம் வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் வந்து தீபாவளினால நான் இன்னொரு இடத்துக்கு போவேன். ஸோ நான் வந்து ஒரு இடத்துல விரதம் ஆரம்பித்து இன்னொரு இடத்துல முடிக்கணுமா, இல்லை எந்த இடத்துல நான் சாமி கும்பிட்றேனோ 7 நாள் 6 நாளும் அதே இடத்துல தான் சாமி கும்பிடணுமா, விரதம் முடிக்கிற வரைக்கும் இருக்கணுமா அப்படின்ற டவுட். அதுக்கப்புறம் பெட்டில் வந்து தூங்கலாமா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெமிடிஸ் வந்து எடுக்கலாமா, வெந்தயட்டிலாம் நான் எடுக்கலாமா, அந்த இது பண்ணலாமா. அப்புறம் வந்து நான் டேப்லெட் போட்டுட்ருக்கேன், ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், நான் என்ன பண்ணலாம் விரதம் இருக்கும்போது. ஸோ டேப்லெட் போட்டுறேனே, சாப்பிடாமல் இருந்தால் பிரச்சனை வருமா, அதுக்கு டவுட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாள் தள்ளி போகும்போது எனக்கு பீரியட்ஸ் நாள் தள்ளி போகுது, டேட் டிலே ஆகுது. ஸோ இப்போ நான் விரதத்தை கண்டினியூ பண்ணலாமா, கண்டினியூ பண்ணால் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்ற டவுட். அதுக்கப்புறம் விரதம் இருக்கும்போது பீரியட்ஸ் ஆகிடுச்சு, இல்லைனா பீரியட் நாட்களில் இந்த விரதம் வருது, நான் என்ன பண்ணலாம். அதுக்கப்புறம் ஓவலேஷனாக இருந்தால் சேரலாமா. இது எல்லாத்த பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இருக்க டவுட்டு இந்த கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸில் இருக்குன்னா இந்த வீடியோவை நீங்கள் கேளுங்க. இன்னும் வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தூங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம் இருக்கும்போது தூங்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தூங்குறது மூலமாக அதிகப்படியான நேரம் வந்து அதில் போயிடும். இப்போ விரதம்ன்றது காலையிலேருந்து நம்ம ஈவினிங் வரைக்கும் இருக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக தூங்கும்போது அந்த டே டைம் வந்து கம்மியாயிடுது. ஸோ அது வந்து ஒரு ஈஸி ஆப்ஷனாக உங்களுக்கு ஆயிடுது. ஸோ விரதம் இருக்கும்போது தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம சாமியை மனசில் நினச்சி அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் விரதம் இருக்கிற நாட்களில் வந்து மனசில் நினச்சி முருகரை மனசில் நெஞ்சில் நிறுத்தி நம்ம சாமி கும்பிட்டுட்டே பயபக்தியோடு இருக்கணும். அதுக்கு தான் அந்த விரதம் கண்டினியூவாக இருக்கிறது. ஸோ தூங்குறது மூலமாக என்னது அப்படின்னா, நம்ம ஒரு மாதிரி ரெஸ்ட்டாக நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கிறது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது, சீரியஸாக விரதம் இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறது. இப்போ ரொம்ப அதுக்குன்னு டயர்டாக இருக்குது, ரொம்ப முடியலை, ரொம்ப மயக்கம் வருது, ஒரு மாதிரி இருக்குது, முடியலைன்னா தூங்கிக்கலாம், உடம்பு முடியாதப்போ தூங்கிக்கலாம். அதுக்காக டக்குன்னு விரதத்தை நம்ம சீக்கிரம் டயத்தை ஓட்டணுன்றதுக்காக சும்மா தூங்கக்கூடாது. உடம்பு முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, தலை வலிக்குது ரொம்ப அப்படின்னா நீங்கள் தூங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் டீ காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீ காஃபிக்கு பதிலாக பால் வந்து குடிங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம விரதம் இருக்கிறது வந்து நம்ம ஒரு தியாகம் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம விருப்பப்பட்டு ரெகுலராக பண்ணுறத துறந்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறது தான் விரதம். ஸோ டீ காஃபி அப்படின்றதுலாம் நான் கம்ஃபர்ட் ஜோன், அதை விட்டு வெளியே வந்து விரதம் இருக்கிறது தான் நல்லது. அதனால தான் அந்த டீ காஃபி குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. பால் வந்து குடிச்சிக்கலாம். ஒருவேளை ரொம்ப முடியலை, நான் சொன்ன மாதிரி ரொம்ப முடியலை, தவிர்க்கவே முடியலை அப்படின்னா 1 or 2 காஃபி வந்து ஒரு எப்போயாவது காஃபி எப்போயாவது டீ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெகுலராக வந்து நம்ம சாப்பிட மாட்டேன் ஆனால் டீ காஃபிலாம் குடிப்பேன் அப்படின்றா அது விரத கணக்கில் வராது. அதுக்கப்புறம் செருப்பு போடலாமான்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச அளவு செருப்பு போடுறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விரதங்கள் இருக்கும்போது செப்பல் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு முக்கியமான இது போகிறீங்க, எனக்கு செப்பல் போடாமல் இருக்கவே முடியாது, நான் லாங்காக போகிறேன், எனக்கு செப்பல் போடாமல் இருந்து பழக்கம் இல்லை அப்படின்றவங்க செப்பல் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது நம்ம முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ போடுங்க. அது தவிர்த்து நம்ம பண்ணுறது 1-2 விஷயங்கள் வந்து நம்ம விரதத்தை வந்து பாதிக்காது. அதே மாதிரி விரதம் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துல முடிக்கலாம்னா அதெல்லாம் தாராளமாக முடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா இடத்துலையும் முருகர் தான். உங்கள் வீட்டில் இருக்க முருகர், என் வீட்டில் இருக்க முருகர், கோயிலில் இருக்க முருகர் எல்லாமே வந்து ஒன்று தான் சாமி. அதனால இப்போ நீங்கள் ஒரு வேளை தீபாவளிக்காக நீங்கள் இப்போ விரதம் ஆரம்பிச்சிட்டிங்க, தீபாவளிக்கு போனப்போ விரதம் ஆரம்பிச்சிட்டிங்க மாமியார் வீட்டில், உங்கள் வீட்டுக்கு வந்து விரதம் முடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெட்டில் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால்,
பெட்டில் ஏன் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விரதம் இருக்கும்போது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பெட்டில் வந்து சுத்தமாக இருக்காது. கணவன் மனைவிலாம் சேர்ந்து இருந்த பெட்டு சுத்தமாக இருக்காது. அதனால கீழே படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கீழே வந்து ஒரு பெட்ஷீட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுட்டு பாய் விரித்து அது மேலே போர்வை வச்சு நீங்கள் படுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது பாயோ போர்வையோ வாங்கி பெட்டு மேலே விரித்து நீங்கள் வந்து தூங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் புதுசாக. அப்படி இல்லை அப்படின்னா நல்ல பெட்ஷீட்டெல்லாம் கழுவி அலசி தலானி உர போர்வை எல்லாத்தையும் அலசிட்டு விரதம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தான் அந்த பெட்டில் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து சுத்தமாக இருக்காது அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ரெமிடிஸ் வந்து எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, விரதம் இருக்கும்போது நான் இதெல்லாம் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். ரெமிடிஸ் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங் இதெல்லாம் எடுக்கும்போது நல்ல உணவுகள் சாப்பிட்ணும். அப்படி உணவுகள் சாப்பிட்டுட்டு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒத்துக்கும் அந்த ரெமிடி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் விரதத்தில் இருக்கீங்க, நீங்கள் வெந்தய டீ சாப்பிட்றீங்க. வெந்தய டீ சாப்பிட்டிங்கன்னா லோ சுகர் ஆகிடும். உங்களுக்கு சுகரோட அளவு அது கம்மி பண்ணும். ஆல்ரெடி நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நீங்கள் வெந்தய டீ எடுத்திங்கன்னா மயக்கம் வரும். ஸோ ரெமிடிஸ் வந்து எதுவுமே எடுக்காதீங்க. வெந்தய டீ, க்ளோ வாட்டர், சீட் சைக்கிளிங் எதுவுமே எடுக்காதீங்க. ஒரு வாரம் எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்ததில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ டேப்லெட் எடுக்கிறேன், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறேன், நான் ஐயுஐ பண்ணுறேன், நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன், தைராய்டு டேப்லெட் எடுக்கிறேன், ப்ரெஷருக்கு டேப்லெட் எடுக்கிறேன், பிசிஓடி டேப்லெட் எடுக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஃபுல்லாக பட்னி கிடக்காமல் ஒரு வேளைக்கான உணவு எடுத்துகிட்டு இருக்கலாம். இல்லைனா 2 வேளைக்கான உணவு எடுத்துகிட்டு ஒரு வேளைக்கான உணவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் பழ விரதம் வந்து எடுக்கலாம். இல்லைனா பழங்கள் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாம். உங்களுக்கு தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குது. இப்போ காலையில் தைராய்டு டேப்லெட் போடுறீங்கன்னா காலையில் எப்பயும் போல் ஃபுட் எடுத்துருங்க, டேப்லெட் போட்டுருங்க, எல்லாம் பண்ணிடுங்க. மத்தியானம் சாப்பிடாதீங்க, நைட்டு சாப்பிடாதீங்க. இல்லைனா காலையிலையும் நைட்டு சாப்பிடுங்க. டெய்லி அந்த 6-7 நாட்களுக்கு மத்தியானம் மட்டும் சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணுங்கள். ஒரு வேளைக்கான சாப்பிடாமல் இருங்க போதும். இந்த மாதிரி உங்களால் நீங்கள் வந்து இல்லைனா வெறும் பழம் மட்டும் காலையில் மத்தியானம் நைட்டு பழம் மட்டும் எடுத்துக்கலாம், டேப்லெட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க, ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க பண்ணலாம். டேப்லெட் போடுறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நாள் தள்ளி போகும்போது விரதம் இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். நான் விரதம் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறதுனால பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா பால் பழ விரதம் வந்து இருக்கலாம். நாள் தள்ளி போகும்போது பாலும் பழமும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் உடம்புக்கு கிடைக்கும். குழந்தை ஃபார்ம் ஆகிருந்தாலும் அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கலாமா, ஓவலேஷன் அப்போ விரதம் இருக்கலாமான்னா இதை பற்றி லாங்காக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கனாலே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு. இதில் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ 3 days உங்களுக்கு பீரியட்ஸ் ஆஃபில் 1, 2, 3 நாள் பீரியட் உங்களுக்கு அப்படின்னா அந்த முதல் 3 நாளில் விரதம் இருந்துக்கலாம். ஆனால் சாமி கும்பிடாதீங்க. ஹஸ்பண்டை சாமி கும்பிட பூஜை பண்ண சொல்லுங்கள். வேறு யாராவது வீட்டில் இருக்கவங்கள விளக்கு பொருத்தி சாமி கும்பிட சொல்லுங்கள். நீங்கள் மனசில் வேண்டிட்டு விரதம் இருக்கலாம். என்னையை கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பீரியட் ஆன 1 நாள் 2 நாளில் ரொம்ப பெயின் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும். அப்போ சாப்பிடாமல் இருந்து ரொம்ப உடலை வருத்த தேவையில்லை. கடவுளும் அதை விரும்ப மாட்டார். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 2 நாள் விட்டுட்டு மீதி 4 நாள் நீங்கள் விரதம் இருந்துக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஓவலேஷன் நாளில் நீங்கள் வந்து விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து விரதம் இருங்க. ஆனால் ஓவலேஷன் இருக்குன்னா சேரக்கூடாது. எதனால் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கிறீங்களே, நீங்கள் அக்டோபர் 22 ஆரம்பிக்கிற விரதம் 6 நாள் கழித்து தான் அந்த விரதம் வந்து முடியுது. ஸோ அப்போ அந்த 6 இரவும் நீங்கள் விரதத்தில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த நாட்கள் இரவு பகல் எல்லாமே விரதத்தில் இருக்கிறனால நீங்கள் சேரக்கூடாது. எப்போ உங்களுக்கு விரதம் முடித்து சாமிக்கு படையல் போட்டு நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் சேரணும்னு அர்த்தம். இப்போ நான் ட்ரீட்மெண்ட் போகிறேன், ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறேன், ஐயுஐ பண்ணுறேன், நான் எப்படி எனக்கு டாக்டர் வந்து சேர்ந்து இருக்க சொல்கிறாங்க, எனக்கு விரதமும் இருக்கிறேன், நான் சேர்ந்தும் இருக்கணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 25ஆம் தேதி நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணிவிட்டு சேர்ந்துருக்க சொல்கிறாங்கன்னா அந்த 25ஆம் தேதி மட்டும் நீங்கள் வந்து விரதத்தை 1 நாள் மட்டும் நீங்கள் கைவிட்டுருங்க. 25ஆம் தேதி நார்மலாக சாப்பிடுங்க, நைட்டு சேர்ந்துருங்க. மறுநாள் காலையில் திரும்ப குளிச்சுட்டு திரும்ப மறுநாள் 26லேருந்து நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 7 நாள் விரதத்தை கண்டினியூவாக இருக்கிறீங்க. ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு விரதம் இருக்க முடியாமல் போகிற சூழ்நிலை வருதுன்னா ஒரு நாளில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம முருகர் நம்ம சாமிக்கிட்ட மனசில் நினச்சிட்டு அடுத்த நாள்லேருந்து விரதம் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம சொந்தக்காரவங்க யாராவது இறந்துட்டாங்க, என்னோடய மாமியார் வந்து தவறிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சிலர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2-3 பேர் பார்த்தேன். அவங்களாம் விரதம் இருக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு இதை பற்றி ரொம்ப கிளியராக தெரியலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 30 நாள் ஆயிடுச்சுனாலே இந்த விரதங்கள் சாமி வீட்டில் வந்து கும்பிட்டுக்கலான்னு சொல்லுவாங்க. ஸோ 30 நாள் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. கோயிலுக்கு தான் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு அந்த தீபாரணை பார்க்கக்கூடாது, கடல் இருக்க கோயில்களுக்கு போகக்கூடாது, ஏதோ சொல்லுவாங்க 1 இயருக்கு.
ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சது. இதை பற்றி ரொம்ப எனக்கு தெரியல. 30 நாள் ஆகிட்டா சாமி கும்பலாம் பூஜை பண்ணலான்றது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் வேறு யாராவது பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், ஆனால் விரதம் இருக்கிற நாட்களில் வீட்டில் வந்து சமைக்கலாமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ விரதம் இருக்கிற அன்றைக்கி அந்த வீட்டில் வந்து சமைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கூடாது. சாமி கும்பிட்றோம், அந்த 7 நாள் நம்ம வீட்டை கோவில் மாதிரி வச்சுருக்கணும். ஸோ நான்வெஜ்ஜெல்லாம் அந்த டைமில் வந்து சமைக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. முடிஞ்ச அளவு பண்ணாதீங்க. அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கூட சாப்பிட்றது கூட ஓகே. ஹஸ்பண்டை வாங்கிட்டு வந்து இல்லைனா யாருக்கு வேணுமோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தட்டை அவங்களே கழுவி வச்சிட சொல்லிடுங்க. நீங்கள் அந்த அசைவத்தை தொடுறதோ இது பண்ணுறதோ கூடாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குனாலும் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நான் பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன். இதுக்காக தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.